கர்த்தர் நம்முடைய தபந்தயா சபையிலே பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். ஆம், ஊழியங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். சபை என்று சொல்லும்பொழுது நீங்கள் தான் சபை. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று நாம் எல்லாரும் ஊழியம் செய்கிறோம். ஒவ்வொருவரும் உலக பிரகாரமாக நம்ம வேலை செய்கிறோம், யார் யாருக்கோ உழைச்சி கொடுக்குறோம், என்னென்னமோ செய்கிறோம், எவ்வளோ காரியங்கள் செய்கிறோம். அதனால நமக்கு பலன் கிடைக்குது, அதற்காக செய்கிறோம். ஆனால் அதே வேளையில் ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்தோம்னு சொன்னாக்க அதற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் நிச்சயம் நமக்கு கொடுப்பார். இல்லைங்களா? ஒரு சமயத்தில் ரொம்ப நாளைக்கு முன்ன ஊழியத்து வரதுக்கு முன்னால ஒரு பாஸ்டர் அம்மா இருந்தாங்க. இப்போ அவங்க இல்லை. அவங்க என்கிட்ட பேசும்போது, ஜார்ஜ், டெலிகாம் வேலை செய்கிறவனுக்கு யார் சம்பளம் கொடுக்குறா? டெலிகாம்காரங்க தான் கொடுக்குறாங்க தானே. கவர்மெண்ட்ல வேலை செஞ்சு யார் சம்பளம் கொடுப்பா? கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறாங்க தானே. ஆண்டவர் ஊழியம் செஞ்சு அவர் சம்பளம் கொடுக்க மாட்டாரா? இப்படி என்கிட்ட கேட்டாங்க அவங்க. கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒழுங்கா ஊழியம் செய்ய அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஆண்டவருக்கென்று நம்ம முடிந்த வரைக்கும் எப்படியாவது எந்த விதத்திலேயாவது நம்ம என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். இப்போ நம்ம ஆலயத்துக்கு வரோன்னு சொல்லும்பொழுது, இப்போ பாருங்க, அங்கிளும் வர்றாங்க, ஆண்டியும் எப்பவுமே அவங்க 2 பேர் வருவாங்க. இப்போ பாருங்க, வரும்போது கூட ஒரு 3 பட்டாளத்தை கூட்டிட்டு வராங்க. அது ரொம்ப சந்தோஷம், நல்ல காரியம். அதுக்காகவே கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். இல்லைங்களா? இப்படி நம்ம வரும்பொழுது நான் யாரை கூட்டிட்டு போகலாம், யாரை கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஆண்டோட ஆலயத்தில் தொழுது கொள்ள முடியும் அப்படின்ட்டு அந்த எண்ணத்தோட, அந்த வாஞ்சியோடு கூட நம்ம வரும்பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரி, பரவாயில்ல, வர்றவங்க வந்து கொண்டுக்கிட்டோம். நம்ம இந்த நாளில் நாம் தேவனுடைய செய்திக்குள் கடந்து செல்லலாம். வாங்க, காரை தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணீங்களா? அப்புறம் சரி, கார் ஸ்டார்ட் பண்ணலையா, அதனால லேட்டாக வராங்க. ஓகே, கர்த்தர் சரியான நேரத்துக்கு தான் வந்துட்டீங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே, நான் சந்திக்கிற மக்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாரும் ஏதோ ஒரு விதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்களை, துயரத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம்? Why do people have to live this kind of life? ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? இதுக்கு என்னதான் முடிவு? இதுக்கு என்னதான் செய்யறது? இதுக்கு என்ன, வாட்ஸ் த ரெமிஷன், இதுக்கு என்னதான் பரிகாரம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவர் எனக்கு இந்த செய்தியை கொடுத்து இதுவா ஆயத்தம் பண்ண சொல்லும்படியாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம வேத வசனத்திலிருந்து உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். Deuteronomy chapter 30 verses 19 and 20. உபாகமம் 30ஆம் அதிகாரம் வசனம் 19, 20. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வதித்து சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாவுகள் ஆகிய ஆபிரகாம், ஈசாவுக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவருக்கு அன்னையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு உன் தேவன் ஆகிய கர்த்தரின் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வதாக அவரே உனக்கு ஜீவனும் காயசும் ஆனவர் என்றார். தேவன் ஆதியிலே ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து பூமியில வைத்தார். அவர்களை எங்கே வைத்தார்? ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அவர்களை வைக்கும் பொழுது அங்கே ஆசீர்வதித்து அவர்களை வைத்தார்னு பார்க்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்தார் என்று 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கக்கூடிய தேவன் அவர்களை பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப தேவன் நம்மை ஆசீர்வதித்து வாழும்படியாகத்தான் அப்படிப்பட்ட திட்டத்தோடு தான் மனிதர்களை பூமியில படித்து வைத்தார் என்று பார்க்கிறோம். அதுவும் தம்முடைய சாயலில, தேவன் அவருடைய சாயல தான் மனுஷர்களை சிருஷ்டித்தார், உருவாக்கினார். மிருகங்களை அப்படி அவருடைய சாயல்ல படிக்கல. மிருகங்கள்லாம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா
நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கு, ஒவ்வொரு ஒரு 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 சைஸ்ல இருக்கு. ஒன்று பெருசு, சின்னது. யானை பார்த்தா இவ்வளவு பெருசா இருக்குது, பூனையை பார்த்தா இவ்வளவு சின்னதா இருக்குது. மிருகங்கள் எல்லாவற்றையும் வெவ்வேறு விதமாக நிறைய சைஸ்ல, நிறைய முகத்துடைய ஷேப்ல ஆண்டவர் இப்படி உருவாக்கினார். ஆனால் மனிதர்களை மாத்திரம் அவருடைய சாயல்ல ரெண்டே விதத்தில் தான், ஆண் ஒன்று பெண் ஒன்று, ரெண்டே விதத்தில் தான் படைத்தார். உலகத்துல எங்க போயிட்டு மனுஷன் சுட்டவங்களை பார்த்தாக்க இது ஆணா இருக்கணும் பெண்ணா இருக்கணும், ரெண்டு தான். மனுஷர்களை மாத்திரம் தேவன் அப்படி படைத்து வைத்தார். படைச்சு வச்சுட்டு அதன் பிறகு அந்த ஏதேன் தோட்டத்திலே பாருங்க ரெண்டு வைத்திருந்தார். ஒன்று நல்ல பழ மரங்கள், எது வேணாலும் பறித்து புசிக்கலாம், நல்ல பழ மரங்கள். ஆனா அதுக்கு நடுவுல இன்னொரு மரத்தை வைத்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. நன்மை தீமை அறியத்தக்க ஒரு பழ மரம். அதாவது அந்த தோட்டத்துக்குள்ளே, அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கும்படியாக ரெண்டு காரியங்களை வைத்திருந்தார். God kept another tree of fruit of good and evil, and God gave them a choice. I mean, there was a choice for the people, for Adam and Eve to make. ஆதாம் ஏவாளும் தேர்வு செய்யக்கூடிய அளவுக்கு ரெண்டு காரியங்களை அங்கே தோட்டத்தில் வைத்தார் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த தேர்வை அவர்களால் பார்க்க முடியுது. They can see in front of their eyes and they have the choice to make. அவர்களுக்கு என்னத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும் கூடாது என்று அவர் கண்களுக்கு முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அவர்கள் கீழ்ப்படியாம போனால தேவன் துரத்தி விட்டார். துரத்தி விட்ட பிறகு அதன் பிறகு ஜனங்களுக்கு அவர் என்ன வைத்தாராம்? இன்றைக்கு வாசித்த வசனத்துல பாருங்க, மோசேயின் மூலமாக மோசே தேவன் சொல்கிறார், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். பாருங்க, உங்களுக்கு முன்பதாக நான் ஜீவனையும் வைக்கிறேன், மரணத்தையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். வானமும் பூமியும் அதுக்கு சாட்சின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல பாருங்க, மோசேயின் மூலமாக மோசேட்ட தேவன் சொல்கிறார். இந்த வசனத்தை பாருங்க, I call heaven and earth as witness for what set before you, life and death, blessing and cursing. Life and death, மரணமும் ஜீவனும், ஆசீர்வாதமும் சாபமும். தோட்டத்துக்குள்ளே பழ மரங்கள் இருந்தது, அதை அவர்கள் பார்க்க முடிந்தது, அவர்கள் தேர்ந்தெடுக்க முடியும். தோட்டத்துக்கு வெளியே இப்ப வந்துட்ட பிறகு தேவன் என்ன வைத்திருக்கிறார்? மரணம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது. இதை நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம்? What will you choose between these two? What do you want to choose? இந்த ரெண்டுல நீங்க எதை நீங்க தெரிந்து கொள்ள விரும்புறீங்க? ஆசீர்வாதத்தையா, சாபத்தையா, மரணத்தையா, ஜீவனையா? இது நம்முடைய கரத்தில் ஆண்டவர் ஒப்படைச்சிட்டார். அது நமக்கு முன்பதாக இருக்கிறது, அது நம்முடைய தேர்வு. ஆனா இதை நம்மால் கண்களால பார்க்க முடியாது, ஆனால் அனுபவத்திலே நாம் அனுபவிக்க முடியும். We cannot see them, but we can experience them in our life. நல்லா விளங்கி கொள்ளுங்க, இது ரொம்ப முக்கியமான ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தது. நம்மளோட ஒவ்வொருடைய வாழ்க்கை, நம்ம சொன்னாக்க பூமியில எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம் இருக்குது. ஆசீர்வாதம் இல்லை என்றால் அங்க என்ன இருக்கு? சாபம் இருக்குது. உண்மைதானுங்களே? ஒண்ணு ஆசீர்வாதம் இருக்கணும், ஆசீர்வாதம் இல்லை என்றால் சாபம். மரணம் இருக்கிறது, ஜீவனம் இருக்கிறது. ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்வது, மரணத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த வசனத்துல பாருங்க, ஆசீர்வாதம் சாபம் பார்க்கிறோம், மரணமும் ஜீவனும். அது எப்படி நம்ம எப்படி தெரிந்தெடுக்கிறது? How can we choose life and death? But the word of God says, yes, you have the choice. நமக்கென்று தேவன் தேர்ந்தெடுத்துக் கொள்ளும்படியாக அந்த மரணத்தையும் ஜீவனுக்கு முன் வைத்திருக்கிறாராம். சரி, இப்ப என்னுடைய நாளின் செய்தி தலைப்பு என்னவென்று சொன்னால், சாபம் என்றால் என்ன? What is curse? சாபம் என்றால் என்ன? எப்படி இந்த சாபம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது?
இந்த சாபம் எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கிறது. இதை நாம் எப்படி மேற்கொள்கிறது, அல்லது இந்த சாபத்தை எப்படி நாம் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது? What is curse? How do we convert or change this curse into blessings? இதை குறித்து நாம் இன்றைக்கு நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Proverbs chapter 18 verse 21. அது நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனி பெற்று புசிக்கிறார். Life and death is in the power of the tongue, and those who love it will they will eat its fruit. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில், நல்லா கேட்டுங்க, நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இது எப்படின்ட்டு எனக்கு புரியவே இல்லை ஆரம்பத்துல. நமக்கு மரணம் வேணுமா? நாவல இருக்குன்னு சொல்றாரு. ஜீவன் வேணுமா? இந்த நாவல இருக்கு. அது எப்படி ஐயா? நம்ம மரணத்தையும் அல்லது ஜீவனையும் எப்படி இந்த நாவின் மூலமா நாம் தேர்ந்தெடுக்க முடியும்? கைகளில் போய் பார்க்கணும், ஓகே பழனாக்கா போய் பறித்து கொள்ளலாம்னு சொல்ல முடியும். மரணம், இந்த வசனம் பாருங்க, மரணமும் ஜீவனும் இந்த நாவல தான் வைத்திருக்கிறாராம். அதற்குரிய அதிகாரம், மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதிகாரம்ன்ற வார்த்தை இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் வேர்ட். அதிகாரம்ன்றது பவர். இங்கிலீஷ்ல பாருங்க, power of the tongue. That means the tongue is such a powerful organ in our body. அப்படின்னு சொன்னா நம்முடைய நாவு பாருங்க எவ்வளவு வல்லமை உள்ளது. வல்லமை உள்ளதுன்னு சொன்னாக்க மரணத்தையும் கொண்டு வர முடியும், ஜீவனையும் கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட வல்லமையை இந்த நாவுக்கு வைத்திருக்கிறார். நாவல தேவன் வைத்திருக்கிறாராம். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் மரணத்தை தெரிந்து கொள்ளணுமா அல்லது ஜீவனை பெற்றுக்கொள்ளணுமா? இல்ல, ரைட் ஹேண்ட் சைட் தான். ஜீவனை பெற்றுக்கொள்ளணுமா, மரணத்தை பெற்றுக்கொள்ளணுமா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா, சாபத்தை பெற்றுக்கொள்ளணுமா? எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? இந்த நாவிலும் தான் ஆரம்பிக்கிறது. It starts from the tongue. So இப்ப இந்த வசனத்துல பாருங்க, இந்த வசனத்தை வாசித்து தியானம் பண்ணும்போது ஆண்டு வெளிப்பட்டு எனக்கு உண்மையில ரொம்ப எனக்கு பயம் வந்துருச்சு. அப்ப நம்முடைய நாவின் மூலமாக பாருங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம மரணத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும், ஜீவனையும் பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சாபத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் இந்த நாவின் மூலமா வைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும், நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் every one of us, we have a choice to receive life or death, blessings or cursing through the power that God has vested in our tongue. அப்படி என்று சொன்னால் நாவை பற்றி நம்ம எவ்வளவு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாவு எப்படிப்பட்டது? நாவுல அதிகாரம் இருக்குதான். நம்ம கையில கூட அதிகாரம் இல்லை தெரியுங்களா? கையில கூட ஜேக்கப்பட்ட கையெடுத்து ஒரு ஆளை விட்டானாக்க நம்ம கீழே விழுந்துருவோம். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள கை அவர் வச்சிருக்கிறாரு. அந்த கை கூட தேவையில்லையா, இந்த நாவு போதும் அப்படின்னு சொல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஜேக்கப் தான் எனக்கு உதாரணம். கோச்சு மாட்டீங்கல்ல போன்ல, டேய் ஜேக்கப் என்ன பெரிய ஆள்ற நினைப்பாக்க, நான் அவரை பார்த்து பேச மாட்டேன். பெரிய ஆள்ற நினைப்பாக்க, உனக்கு தைரியம் வந்த வாடா உண்டி கொண்டு போட்டு பார்ப்பண்டா அப்படின்னு நான் போன்ல தான் பேசுறேன், நேரம் இல்லை. போன்ல பார்த்து பேசினாக்க அவர் எனக்கு என்ன பதில் சொல்லுவார் நினைக்கிறீங்க? என்ன பதில் சொல்லுவாரு? நான் அப்படி பேச மாட்டேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கால் அவருக்கு வருதுன்னு வச்சுக்கோமே, ஜேக்கப் என்ன பதில் சொல்லுவீங்க அதுக்கு? சொல்லுங்க. நான் என்ன வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி கால் பண்ணி மிரட்டுறாங்க, என்ன சொல்லுவீங்க உடனே? தைரியமா சொல்லுங்க. சிரிச்சிட்டு போவீங்களா? என்னய்யா உண்மையா சீரியஸா சொல்றேன், சீரியஸா. அப்படி எவனாவது ஒருத்தர் கால் பண்ணி மிரட்டான்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லையா சொல்லுங்க. கேட்கல, சத்தமா சொல்லுங்க, எல்லாம் கேட்கிற மாதிரி சொல்லுங்க. பெஞ்சமின் சரி நீங்க சொல்லுங்க. ஆத்திரம், கரெக்ட். ஆத்திரம் வரும். ஆத்திரப்பட்டு என்ன பதில் சொல்லுவீங்க? இல்ல கரெக்ட். நீ யாருடா என்ன மிரட்டுறதுக்கு? உனக்கு அவ்வளவு தைரியம் வந்தா இப்ப வாடா, நான் இங்க நிக்கிறேன் வாடா இப்ப அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. இத்தனைக்கும் பாருங்க, நேர பார்க்கல,
போன்ல தான் இந்த பேச்சு நடக்குது. இந்த போன்ல பேசுற பேச்சு அவர் ஒழுங்கா அப்பதான் நல்லா சந்தோஷமா பாடுவேன் அல்லேலூயா அப்படின்னு ஒரு நல்ல அருமையான பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். அந்த சமயம் பார்த்து இந்த போன் கால் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? பாட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு உடனே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு பாடுவோம் எல்லாம் போயிட்டு இப்ப என்ன ஆயிடுச்சு? கோபம் ஆங்காரம் வந்துருச்சு. அந்த சமயம் வந்தா உண்மையில வந்துட்டான்னு சொன்னா அப்படியே ஒரு கையில தூக்கிடுவாரு. உண்மைங்களா இல்லையா? நாவின் வார்த்தை அதைத்தான் பாருங்க வேதத்துல யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு. ஜேம்ஸ் சாப்டர் 3 verse 8 to 10. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத புல்லாங்கு உள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தமாய் இருக்கிறது. ஆதியினாலே நான் பிதா ஆகிய தேவன் துதிக்கிறோம். தேவன் உடைய சாயல் படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதிக நாளே சபிக்கிறோம். துதியின் சபத்தினாலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரி இப்படியே இருக்கிறது. இதுல பாருங்க, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நம்முடைய நாவு பாருங்க, அதனால்தான் அது நான் படிக்கும்போது புக்ல படிச்சேன். இந்த நாவு இப்படிப்பட்ட வல்லமை உள்ளதா இருக்கிறனால்தான் நாவு எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நாவு எங்க இருக்குது? சுத்தி என்ன இருக்கு? பல்லு என்ன இருக்கு? பல்லு சரி, பல்லு இருக்கு. சரி, சாரா கலாசாரா சொன்னாங்க 32 பல்லு. 32 பல்லு. பல்ல வந்துட்டு நம்ம போய் அடிக்க முடியுமா? பல்ல ஜேக்கப் இவ்வளோ ஸ்ட்ராங் மேனா இருந்தாலும் சின்ன பிள்ளை, என்னோட சின்ன பிள்ளை இன்னைக்கு வரல, அப்பா அம்மா வந்துட்டாங்க, உடனே அவங்ககிட்ட விட்டாங்க. அந்த பிள்ளைய வச்சு நான் கடிக்க சொன்னாக்க தாங்குவீங்களா? அந்த வழிய இவ்வளோ பெரிய உடலா இருந்தா கூட ஒரு சின்ன பிள்ளை வந்து கடிச்சா கூட என்ன செய்ய முடியாது, நம்மளால தாங்க முடியாது. அப்ப இந்த 32 சோல்ஜர்ஸ் வந்துட்டு அந்த நாவை என்ன செய்துங்க, கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை என்னோட காவலுக்குள்ள இரு, வெளியே வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு நாவை அப்படிப்பட்ட காவலுக்குள்ள வைத்திருக்காங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பாருங்க, அது அடங்காத புல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்குது. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பார்த்தீங்களா? யாக்கோபு எழுதுறாருங்க, சாவுக்கு ஏதுவான விஷம் உள்ளது நாவு. அதனாலே பாருங்க, அந்த நாவினாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின் படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம், துதிக்கிறோம். அடுத்த வசனம் பாருங்க, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்க நீங்க இருக்கக்கூடாது. இன்றைக்கு பாருங்க, நான் குறிப்பா என்ன சொல்ல போறேன், சாபத்தை பற்றி நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த சாபத்தை நிமித்தமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை இப்படி அலங்கோலமாய் தத்தளிப்புள்ள குடும்பமாக அநேக ஆசீர்வாதங்கள் இழந்தவர்களாய் கஷ்டப்படுகிறவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய திட்டம் வந்துட்டு ஒரு ஆண் ஒரு பெண் பிறக்கிறோம், அவர்களிருந்து வளர்ந்த பிறகு திருமணத்திற்குள் இழந்து ஒரு சந்தோஷமான குடும்பத்தை ஆரம்பித்து பிள்ளைகளை பெற்று நல்ல ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதுதான். ஆனால் என்ன நடக்குது பாருங்க, வளர்ந்து வந்த பிறகு சில குடும்பங்களை நான் பார்க்கும்பொழுது, இன்னொரு சாட்சியை படித்தேன், ஆண் பிள்ளைகளே பிறக்க மாட்டாங்க, ஆண் பிள்ளைகள் பிறந்தாலும் அவங்களுக்கு பிள்ளைகள் இறந்து போயிருக்கிறாங்க. இப்படி நிறைய குழப்பமுள்ள குடும்பங்களை நாம் பார்த்திருக்கு, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. குடும்பங்களிலே பிரச்சனை. அதன் பிறகு வளர்ந்து வரும்போது பாருங்க, எடுக்கிற சம்பளங்கள்லாம் பத்த மாட்டேங்குது, பத்தல போதல இல்ல, இதே வார்த்தைகள் தான் அடிக்கடி சொல்லிட்டு நம்பல. பொதுவா இப்படிப்பட்ட குறைச்சல் உள்ள வாழ்க்கை, எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் அங்க பத்த மாட்டேங்குது, ஒரு வாழ்க்கையில இருக்க மாட்டேங்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சாபத்தை நிமித்தமாக. இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொன்னாக்க, தேவனுடைய திட்டம் நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பது. ஆனால் குறைச்சல் உள்ளவர்களாய் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு குறை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. என்ன குறை? அந்த குறை எப்படி வருகிறது? சாபத்தின் நிமித்தமாக. சாபம் என்ன சாபம்? 3 விதமான சாபம் இருக்கு. நான் ஒன்றை மாத்தினாலே பேச விரும்புகிறேன். 3 விதமான, ஒன்றாவது வந்துட்டு தேவனிடத்திலிருந்து வருகிற சாபம். தேவன் வருன்னா உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15 68 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது
114 சாபங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. In Deuteronomy chapter 28 verses 15 to 68, you can read 114 curses. இந்த சாபங்கள்லாம் என்னன்னு சொன்னாக்க தேவனிடத்தில் வருகிற தேவனிடத்தில் எப்படின்னு சொன்னாக்க, இன்றைக்கு நான் உலகத்துல கூட பாருங்க, நமக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. வண்டி ஓட்டுறவங்க தான் நமக்கு தெரியும். ஸ்பீடா ஓட்டிட்டாக்க அங்க கேமரா பிடிச்சிட்டா என்ன ஆகும்? ஃபைன், கம்பவுண்ட் வந்துருதா இல்லையா? ஸ்பீடா போவாத, 110 மேல போவாத அப்படின்ட்டு. 110 மேல போனாக்க உனக்கு ஃபைன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன வந்துருது? சம்மன் வந்துட்டு போஸ்ட்ல வந்துருதா இல்லையா? இப்ப இந்த காலத்துல போஸ்ட்ல வந்துருது. அதே போல தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய நியமங்களும் வேதத்தில் தேவன் சொல்லியிருக்காரு, இப்படி செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதை நாம் மீறும் பொழுது அதற்கு தண்டனையாக என்ன வரும்? சாபம் வரும். அடிக்கடி வாசிக்காதீங்க, ஆனா வீட்டுல போய் ஒரு தடவை வாசித்துக் கொள்ளுங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 68ஆம் வசனம் வரைக்கும் ஒரு தடவை வாசிங்க. எப்படிப்பட்ட சாபங்கள், என்னென்ன செய்தால் தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியாம போனான், என்னென்ன சாபங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருந்து. இதெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொன்னா பார்த்து கமல் பெஞ்சமின் எனக்கு பிடிக்கல, ஆனால் இந்த சாபத்தை கொடுக்கல அப்படின்னு கொடுக்கறது கிடையாது. இந்த தவறு செய்தால், இப்படி மீறினால் இந்த தண்டனை உனக்கு வரும். அப்படி தேவன் அந்த நியமித்து வைத்திருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது சாபம் எப்படின்னு சொன்னா, இதெல்லாம் டீட்டெயிலா நான் பேசல இன்னைக்கு. ரெண்டாவது சாபம் சொன்னாக்க, மிகுதியான அக்கிரமக்காரர்கள் சொல்லும்பொழுது கொலை வெறி பிடிச்சி கொலை பண்றவங்க, பெரிய பெரிய அக்கிரமமான கிரியைகள் செய்யறவங்க, இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அவருடைய வாழ்க்கையில குறைகள் அல்லது அவருடைய வாழ்க்கையில் தண்டனைகள் அவருடைய வாழ்க்கையிலே காண முடியும். நான் ஒரு சாட்சி நான் வாசித்தேன். நான் வீட்டு கூட்டத்தில் கூட சொன்ன பாருங்க. ஒரு ஊருக்கும் இந்த பக்கத்து ஊருக்கும், அந்த 2 ஊருக்கும் சண்டை வந்துருச்சு. அப்ப இந்த ஊர்ல உள்ளவங்க இந்த ஊருக்கு போக கூடாதுன்ட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க. அப்ப இந்த ஊர்ல இருந்து இந்த ஒரு மாடு இந்த ஊருக்கு போயிடுச்சு. அப்ப அந்த ஊருக்காரங்க அந்த மாட்டை பிடிச்சி உயிரோட இருக்கும்போது அந்த தோலை வெட்டி அது தோல் உரிச்சிட்டாங்க. உயிராக மாடை வச்சுக்கிட்டு தோல் உரிச்சு அவ்வளவு சித்தரவை படுத்தி அந்த மாட்டை கொண்டாங்களாம். கடைசியில் என்ன நடந்ததுனாக்க, அந்த மாதிரி செஞ்ச அந்த மனுஷன் அவன் கல்யாணம் பண்ணி அவனுடைய குழந்தை பிறந்த போது அவனுடைய மகனுடைய கால் அந்த மாட்டோட கால் போல பிறந்துச்சு அப்படின்ட்டு நான் வாசித்த ஒரு சாட்சி. இது ஒரு சாபம். செய்கை, அக்கிரம செய்கை. அக்கிரமம் செய்யும் பொழுது, பெரிதான துன்மார்க்கம் அக்கிரமங்களை செய்யும் பொழுது அது என்ன செய்யும்? அது சாபமாக வீட்டிலே வரும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, துன்மார்க்குடைய வீட்டிலே சாபம் தங்கி இருக்கும், சாபம் இருக்கும் அக்கிரம செய்யறது. மூன்றாவது, இதை குறித்து நாம் பார்ப்போம். மூன்றாவது என்ன சொன்னோம்னா, நாமளே சாபத்தை வரவேற்றுக் கொள்கிறோம். இதுதான் நல்லா கவனிக்க. நாம் சாபத்தை வரவேற்றுக் கொள்கிறோம். எதன் மூலமாக, எப்படி என்று பார்க்கும் பொழுது, இந்த நாவின் மூலமாக. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மரணமும் ஜீவனும், ஆசீர்வாதமும் சாபமும் இருக்கிறது. நமக்கு நாமளே என்ன செய்கிறோம்? இந்த சாபத்தை நாம் வரவேற்றுக் கொள்கிறோம். ஆதியிலே தேவன் பாருங்க, முதல்ல சொன்ன பிரகாரம் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அப்புறம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, சர்ப்பத்தை பார்த்தேன்னு சொல்றாரு, நீ சபிக்கப்பட்டிருப்பான்னு சொன்னார். தேவன் சொன்னார் பாருங்க, முதல்ல ஆசீர்வதித்து எல்லாத்தையும் ஆசீர்வதித்து தேவன் சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், நீ பூமியிலே சபிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லி முதல் சாபத்தை அந்த சர்ப்பத்தின் மேலே கொடுத்தாராம். இன்னொரு உதாரணம் பாருங்க, எலிசா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எலியா, அதன் பிறகு எலிசா. அவர் ஊருக்கு வெளியே அப்படியே ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது, அதனால யாரையும் பெஞ்சமின் பார்த்து கிண்டல் பண்ணிடுறாங்க. அவர் ஊர்ல இருந்து வரும்பொழுது அங்க இருந்த பிள்ளைங்களாம், அந்த கம்பம், அந்த ஊர்ல இருந்த பிள்ளைங்களாம் பார்த்துட்டு, அவரை பார்த்துட்டு, ஏய் மொட்டை தலையா, ஏறி போறியாடா, போ, மொட்டை தலையான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம்? கிண்டல் பண்ணார்கள். வாசிக்கிறீங்களா? சரி, சுருக்கமா வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்புறம் நான் சும்மா கதை சொல்றேன்னு நினைக்க கூடாது. பாருங்க, வசனத்துல எப்படி போட்டிருக்கு பாருங்களேன்.
அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழியில் நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். எலிசா ஒரு தீர்க்கதரிசி தெரியுங்களா? அவரை பார்த்து மொட்டை தலையா அப்படின்னு சொல்லிட்டு நிந்தித்தாலும் போட்டு வேற என்ன வார்த்தைகள் சொன்னாங்கன்னு தெரியல. அது எலிசாவுக்கு கோபம் வந்தது. ஆனால் அவர் தேவனுடைய மனுஷன் பாருங்க, தேவனுடைய மனுஷனா இருந்து இப்படி போறவரே இப்ப இவங்கெல்லாம் நிந்தித்த பிறகு இப்படி திரும்பி பார்த்து அவர்கள் என்ன செய்தாராம்? அடுத்த வசனத்துல பாருங்க, அவர்களை திரும்பி பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களை 42 பிள்ளைகளை பீடி போட்டது. கேட்டு பாருங்க. எலிசா ஒரு தீர்க்கதரிசி, அவர் பாட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்து என்ன செய்யுங்க, மொட்டை தலையான்னு சொல்லிட்டு அவரை நிந்தித்த பிறகு பாருங்க, அவருக்கு அந்த வார்த்தை, பிள்ளைகள் பண்ண அந்த வார்த்தை இவருக்கு உள்ளத்துல அது வேதனை கொடுத்தது, கோபத்தை உண்டாக்கினது. திரும்பி பார்த்து என்ன செய்தார்? சபித்தார். என்ன சாபமான வார்த்தையை சொன்னார் என்று எனக்கு தெரியல. சபித்தார். அந்த சாபமுள்ள வார்த்தை, இவர் ஒரு ஊழியக்காரர், தீர்க்கதரிசி, அவருடைய வாயிலிருந்து அந்த சாபமான வார்த்தை அந்த பிள்ளைகள் மேல வந்து இறங்கின பொழுது என்ன நடந்தது? உடனே பாருங்க, அப்பவே காட்டிலிருந்து 2 கரண்டி வந்துட்டு 42 பிள்ளைகளை பீறிப்படுது. யோசித்த நானு, 2 கரண்டி தான் வந்துச்சு, 42 பிள்ளைகளை வந்து அடிச்சு, யாரையும் சாவடிச்ச மாதிரி தெரியல. எப்படி 42 பிள்ளைகளை ஒரே சமத்தை அடிச்சு பிள்ளைங்களை என்ன பண்ண ஓடலையா யாருன்னு கூட என்ன யோசித்து பார்த்தேன். உண்மை தானே, ஒரு பிள்ளை அடிச்சுன்னு சொன்னா மற்றவங்களாம் ஓடிடுவாங்க தானே. எப்படி என்னாச்சுன்னு தெரியல. வாயின் வார்த்தை, யாருடைய வார்த்தை? ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதற்கு முன்பதாக எவ்வளவோ அற்புதங்களை செய்தார். நிறைய அற்புதங்களை செய்த மனுஷன் இந்த சமயத்துல பாருங்க, ஒரு சாபமான வார்த்தை சொன்ன பொழுது அப்படியே நடந்தது. சாம்பல். அப்ப வாயின் வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்துல நாம் பார்க்கலாம். என்னாகும் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்க வேண்டாம் பாருங்க. அதுல வந்து தீர்க்கதரிசி பிளேயாம் என்ன சொல்றாரு? போயிட்டு அங்க ஒரு ராஜா பக்கத்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த தேசத்துல வந்து சூழ்ந்துட்டாங்க, இந்த பட்டணத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப வந்த பிறகு இந்த ராஜா என்ன பண்றான்? தந்திரமா ஒரு தீர்க்கதரிசியை, பிளேயாம் எனப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி கூப்பிட்டு, நீ வந்து இந்த ஜனங்களை என்ன செய்? சபி என்று சொல்லுகிறாங்க. நீ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிச்சுன்னு சொன்னாக்கா அவங்க சாபத்தை பெற்றுக்கொண்டால் நான் உங்களை ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு சபிக்கும்படியாக அழைத்தான். ஆனா அவன் போகும்பொழுது என்ன நடந்துச்சு? அந்த சமயத்துல தான் கேட்டிருப்பீங்க, கழுதையின் வாயை தேவன் திறந்தார். அந்த திறந்த பிறகு கழுதை பேசிச்சு அப்படின்னு பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து ஒரு சாபமான வார்த்தை வந்திருந்தால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது சாபமாய் மாறி இருக்கும் என்று நம் இந்த உதாரணத்துல பார்க்கணும்பா. இப்ப இதுல நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். நாம் இந்த வாயினால பாருங்க, நல்ல அருமையான பாடல் நாம் பாடினோம், தேவனை துதித்து பாடினோம். அப்ப துதிக்கிற இந்த வாயிலிருந்து துதியின் பாடல் ஏறெடுக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை புகழ்ந்து பேசுகிறோம் சொல்லும் பொழுது அந்த நாவிலிருந்து வருகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கும்? வல்லமை உள்ளதா இருக்கும், ஜீவன் உள்ளதா இருக்கும். ஆதியிலே தேவன் பூமியை படைக்கும்போது என்ன சொன்னார்? உண்டாக கடவுது என்று சொன்னார். உண்டாக கடவுது சொன்ன பொழுது அப்படியே நடந்தது. அந்த வல்லமையை, அப்படிப்பட்ட வல்லமையை இன்று தேவன் நம் ஒவ்வொரு வாயிலும் வைத்திருக்காரு, நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்று சொன்னால், அது ஜீவனுள்ள வார்த்தை, அது வல்லமை உள்ள வார்த்தை. நம்ம என்ன சொல்றோமோ அது அப்படியே நடக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வார்த்தையிலே வல்லமைகள் இருக்கும். அப்படிப்பட்ட அதிகாரத்தையும் வல்லமையும் தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய நாவிலே தேவன் வைத்திருக்கிறார். அப்ப அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும், இதுதான் ரொம்ப முக்கியம். நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அது வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது, அது சொல்லப்படியே அது செய்யக்கூடியது. அது எப்படி என்று சொன்னால்,
நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம இங்க வந்துட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சில வரீங்க, நீங்க வந்துட்டு ஜெபம் பண்ணும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல நான் கைகளை வைத்து நாம் ஜெபம் பண்ணுகிற பொழுது என்ன காரியத்துக்காக நாம் விசுவாசத்தோட ஜெபிக்கிறோமோ அதன் பிரகாரம் என்ன செய்கிறது? நடக்கிறது. அது தேவனுடைய வல்லமை. அப்ப அதே போல அப்படிப்பட்ட வல்லமுள்ள ஜனங்களாய் இருக்கிற நாம், அப்ப நம்ம பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? வல்லமுள்ள வார்த்தை. அப்ப இந்த வார்த்தையை நாம தவறாய் உபயோகித்தோம் சொன்னாக்க என்ன நடக்கும்? இதுதான், இப்படித்தான் இன்னைக்கு நாமளே நமக்கு மேல சாபத்தை நாம் வர வைத்துக் கொள்கிறோம். உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக, நான் யாரையும் குறிப்பிட்டு நான் பேச மாட்டேன். தனிப்பட்ட மனுஷன் ஒருவரை எடுத்துக்கிட்டாக்க, ஓகே, ஊழியத்தை எடுத்துட்டாக்க, இப்ப யாரையும் உதாரணத்துக்கு எடுக்க முடியல, வேண்டாம். சரி ஐயா, நீ பாட்டு பாடுவீங்களா? இல்ல, நான் பொதுவா பேசுறது வந்துட்டு, ஜேக்கப் அருமையா ட்ரம் வாசிக்கிறாரு, பெஞ்சமின் அருமையா பாட்டுக்கிறாரு, ஜேம்ஸ் வந்துட்டு அருமையா கீட்டார் வாசிக்கிறாரு, ஜெசிகா கீபோர்ட் போடுது, விவியன் அக்காவும் நல்லா பாட்டு பாடுறாங்க, இவரும் நல்லா பிரசங்கம் பண்றாரு, எல்லாம் நல்லா பண்றாங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க வச்சுக்கோமே. உதாரணத்துக்கு ரொம்ப நல்லது, தேங்க்யூ வெரி மச். சரி, நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாக்க என்ன பதில் சொல்லுவாங்க? பொதுவா என்னால ஒண்ணுமே முடியாது, என்ன ஆளை விட்டுருங்க. சரி, நீங்களும் வந்து பாட்டு பாடுங்க சொல்லி என்ன ஆளை விட்டுருங்க, எனக்கு பாட்டு வராது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னால ஒன்றுமே முடியாது, என்ன ஆளை விட்டுருங்க. ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி? ஏன் அப்படி சொல்றாங்க? தங்கள் மேலே தங்களுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை, எல்லாத்துலயும் ஒதுங்கிடணும் அப்படின்ட்டு. அது என்ன வார்த்தை என்று சொன்னால் பாருங்க, நல்ல இது முதல்ல என்ன சொல்ல வரேன்னா நல்லா புரிஞ்சுங்க. தங்கள் மேலேயே தங்களுக்குள்ள மேல ஒரு நம்பிக்கை இல்லை. அப்ப அந்த வாயின் வார்த்தை என்ன வருது? என்ன வார்த்தைன்னு சொன்னால், என்னால முடியாது, என்னை ஆளை விட்டுருங்க. அப்ப என்ன ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? ஒன்னும் உங்களால் பண்ண முடியாது. சரிங்களா? முதல்ல டைம் ஆகுது, சீக்கிரம் முடிக்கிறேன். கணவன் மனைவி உதாரணம் எடுத்துட்டாக்க, யாரையும் குறிப்பிட்டு சொல்ல கோச்சிக்கிறீங்க, நான் இந்த பக்கம் பார்த்து பேசிக்கிறேன், ஏன்னா நான் யாரையும் பேச மாட்டேன். புருஷன் என்ன சொல்லுவாரு? முதல்ல என் பொண்டாட்டி இருக்கால, பெரிய ராட்சசி, அவர்கிட்ட எனக்கு வார்த்தை வரமாட்டேங்குது அப்படின்ட்டு மனைவி கூப்பிட்டு அவர் சொல்றாரு. மனைவி என்ன சொல்றாங்க? என் வீட்டு புருஷன் இருக்கானே, ஒண்ணுமே லாய்ச்சி கிடையாது, அவன் மனுஷனா, அவன் நாங்க இருக்கிறது இன்னும் அந்த ஓட்ட வீட்டுலதான் இருக்கிறோம், ஓட்ட காடியில் தான் வச்சிருக்கிறோம், டிவி பாருங்க பழைய டிவி எல்லாம் உடஞ்சி போனதான் வச்சிருக்கிறோம், கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரங்க பாருங்க எல்லாம் புது காடி வாங்கிட்டாங்க, புது டிவி எல்லாம், அவங்களும் அப்படி இருக்கிறாங்க, ஏன் வீட்டுக்காரர் இருக்கானே இப்படின்ட்டு பொதுவா பேசுறத கேட்டிருப்பீங்க. பிள்ளைகளை குறித்து பேசுனா, நான் யாரையும் பார்த்து பேசல, பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லுவாங்கன்னாக்க, நீ உருப்படாதவன்டா, பண்டி பயல, மாட்டு பயல, கழுத பயல, முட்டாள, ஒண்ணுக்குமே நீ லாட்சி இல்லாதவன்டா. இந்த மாதிரி வார்த்தை போதும், அதுக்கு மேல வேண்டாம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே யோசித்து பாருங்களேன். நான் முதல்ல சொன்ன தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் சொல்கிறேன், நாம் சொல்லுகிற வார்த்தை என்ன செய்யும்? அப்படியே நடக்கும். அப்ப முதல்ல நம்ம பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசணும்னு சொன்னாக்க, பிள்ளைகளை பார்த்து அப்படி பேசணும்னு சொன்னா என்ன நடக்கும்? ஒரு சமயத்துல ஜேபி சர்ச்சில் தான் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அப்ப பிரசங்கம் பண்ணிட்டு போய் எந்த டாபிக் எதிலோ பேசிட்டு இருக்கும்போது, அப்போ ஒருத்தவங்க வந்துட்டு, என் புருஷன் வந்துட்டு இன்னொரு பெண்ணோட தொடர்பு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா சொன்னீங்க அப்படின்னு சொன்ன, என் புருஷன் இன்னொரு பெண்ணோடு தொடர்பு வைத்திருக்கா அப்படின்னு சொன்ன. சரிதானே நான் சொன்னேன். விளங்குதுங்களா என்னோட பாயிண்ட்? சரியா? அது சரியா? சரிதானேன்னு சொன்ன. என்ன சொன்னேன்னாக்க, என் புருஷன் இன்னொரு பெண்ணோடு தொடர்பு வைத்திருக்கிறார், ஃபுல் ஸ்டாப். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்?
என்ன அர்த்தம்? நான் அப்ப என்ன சொன்னேன்? நீங்க உங்க வாயினால என்ன சொல்றீங்க? என் புருஷனோட தொடர்பு வைத்திருக்கா நீங்க தான் சொல்றீங்க, உண்மைதானே? நீங்க அந்த மாதிரி சொல்லும் போது என்ன நடக்கும்? அப்படியே நடக்கும். விளங்குதுங்களா நான் சொல்ற பாயிண்ட்? இவங்க தான் சொல்றாங்க அவர் தொடர்பு வச்சிருக்காருன்னு சொல்லும் பொழுது என்ன நடக்கும்? அப்படியே நடக்கும். அப்ப உட்கார்ந்து நேரம் தலையில போயிட்டு கை ஒரு வேகமா தான் தலையில கை வச்சு சொல்லுங்க என் பின்னாலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமா தான் சொன்னேன். என் புருஷன் எனக்கு மட்டும் தான் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. தலையில கை சொன்ன பிறகு சத்தமா சொல்லணும்னு சொல்லிட்டு என் புருஷன் எனக்கு மட்டும் தான் அப்படின்ட்டு அறிக்கையிட வச்ச. நம் வாயினாலே என்ன சொல்லுகிறோமோ அப்படித்தான் நடக்கும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்திலே பாருங்க, இதுதான் நிறைய நடக்கிறது. நாம் பேசுகிற வார்த்தை, நம்முடைய புருஷனை பற்றி தவறால் பேசுகிறது, மனைவியை பற்றி தவறா பேசுகிறது, நம்முடைய பிள்ளைகளை பற்றி நம் வாயினால் வருகிற வார்த்தைகள் தவறான வார்த்தைகளா இருந்தால் நன்றாய் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நாம் என்ன சொல்கிறோமோ அப்படிதான் நடக்கும். அப்ப அப்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம குறை சொல்லாங்களா? ஆண்டவர் குறை சொல்ல, நான் உன் பிள்ளையை ஆசீர்வதித்திருக்கிறேன், நான் உனக்கு அருமையான 4 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறேன், நீ இந்த பிள்ளைகளை நன்றாய் எனக்கு ஏற்ற விதத்தில் நீ வளர்த்துன்னு சொல்லிட்டு உனக்கிட்ட கொடுத்திருக்கிறேன். ஆனா நீ வந்துட்டு சாபமான வார்த்தைகளை உன் பிள்ளைகள் மேல நீ சொன்னால், நீ சொன்ன வார்த்தைகள் பிறகு உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கும். விளங்குதுங்களா? இது வரைக்கும் நம் வாயினால என்ன உச்சரிப்பு நம்முடைய பிள்ளைகளை பற்றியோ புருஷனை பற்றியோ மனைவியை பற்றியோ சொல்லுகிறோமோ அப்படித்தான் நடக்கும். அப்ப இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை பற்றி, நான் முதல்ல குடும்பத்தை பேசுறேன், நம்முடைய குடும்பங்களை பற்றி, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றி என்ன வார்த்தை, எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசுகிறோம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை பற்றி நம்ம தவறான வார்த்தைகளை நம்மளே பேசக்கூடாது. நாம் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை அழகான பிள்ளை, என்னுடைய பிள்ளை வெரி ஹேண்ட்சம் பாய், ஸ்மார்ட் பாய், புத்திசாலி பையன், திறமை உள்ளவன், ஞானமுள்ள பையன், சிறந்த மதிப்பெண் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை பண்ணும் பொழுது பிள்ளைகள் அப்படியே வளருவார்கள். ஞானமுள்ள பிள்ளைகளை வளருவார்கள். என்னுடைய கணவன் அன்பான கணவர், அவரை போல எனக்கு யாருமே கிடையாது. இன்றைக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளைகள்லாம் பெற்ற பிறகு இன்னைக்கு வந்துட்டு அவரை மற்றவங்களோட ஒப்பிட்டு நாம் பேசவே கூடாது. இன்றைக்கு நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற துணைவன், தேவன் நியமித்திருக்கிற கணவன் துணைன்னு சொன்னா அவரை அவரை மட்டும் தான் பேச வேண்டும். எப்படி பேசணும்? உயர்த்தி பேச வேண்டும். மனைவியை பற்றி பேசும்போது உயர்த்தி பேச வேண்டும். ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச வேண்டும். என் மனைவி போல உலகத்துல யாருமே கிடையாது. She is the best woman in my life. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கொடுத்த என்னுடைய துணைவியை போல யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட மனைவி எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கணவனை தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்க நல்லா வேலை செய்வீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, நம்ம குடும்பம் உங்கள் மூலமாக தேவனாலே ஆசீர்வதிக்கப்படும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கணவன் மேலையும், இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம் மனைவியின் மேலே சொல்லும் பொழுது அந்த பிரகாரமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தில் நடக்கும். ஆமென். தேவனுடைய வார்த்தை தெரியுங்களா? மரணமும் ஜீவனும் ஆசீர்வாதமும் சாபமும் எங்க இருக்குது? நம்முடைய நாவல தான் இருக்கிறது. நம்ம என்ன சொல்லுகிறோமோ அப்படிதான் நடக்கும். இன்னைக்கு நம்ம குறை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டா அந்த குறை சொல்லிட்டே உட்கார்ந்து இருக்கலாம். அதுல இருந்து எந்த ஒரு மாற்றம் வராது. தேவன் ஆண்டவர் வந்துட்டு அந்த குறையெல்லாம் நீக்கி போட்டு ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சு இன்னைக்கு ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிச்சுட்டு வீட்டுக்கு போன பிறகு, வீட்டில் நுழைஞ்ச பிறகு, என்ன இப்படி பண்றீங்க? நீலாம் இருக்கிற ஒரு மனுஷனா, நீலாம் ஒரு பொம்பளையா? சாரிங்க, யாரையும் பேசல, கோவிச்சுக்காதீங்க. அப்படின்னு வீட்டுக்கு போன பிள்ளைங்களை பார்த்துட்டு நீங்களாம் பிள்ளைங்களா, நீங்க மிருகங்கள், நாயே, பேய் அப்படின்னு பேசினாக்க என்ன நடக்கும்? ஆண்டவர் இப்பதான் ஆசீர்வதிச்சாரு. ஆனா ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன்னு நம்ம வாயில இருந்து என்ன வார்த்தைகள் வருது? சாபமான வார்த்தைகள் என்ன நடக்கும்? அப்படிதான் நடக்கும். அப்ப பிள்ளைங்க என்ன செய்வாங்க? நாய் மாதிரி தான் குலைப்பாங்க. விளங்குதுங்களா? ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நம்முடைய வாயின் வார்த்தைகளை நம்ம என்ன செய்வோம்? காத்துக்கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவதாக, மற்றவர்களை பற்றி சாபம் எப்படி வருதுன்னு சொன்னா, மற்றவர்களை பற்றி பேசுகிற வார்த்தைகள், மற்றவர்களை பற்றி சொல்லி குறிப்பாக நமக்கு வயதானவர்கள், ஒரு தாய்
ஒரு தகப்பன், வயதானவர்கள் அல்லது யாரை பார்த்தாலும் அவர்கள் வேதனைப்படும்படியாக, அவர்கள் மனசு கஷ்டப்படும்படியாக நாம் நம்முடைய செய்கைகளோ நம்முடைய பேச்சு இருக்கக்கூடாது. ஒரு உதாரணத்தை நான் வாசித்தேன், சாட்சியத்தான் வாசித்தேன். ஒரு அம்மா அவங்க கணவன் இறந்துட்டாரு, என்னத்தினாலும் தெரியாது. அப்ப அவங்க கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்த்து கொண்டு வராங்க. புருஷன் இல்லாம எப்படியோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்த்து, பக்கத்து வீட்டுல இருந்தவங்க ஏதோ ஒரு பிரச்சனைனால இவங்களை பார்த்து, அவங்க புருஷன் இல்லாதனால அவங்களை ஏளனமா புருஷன் இல்லாத விதவியை என்னமோ ஒரு வார்த்தை சொல்லி அவங்க திட்டாங்க. அந்த திட்டின வார்த்தை இவங்களுக்கு கேட்டோன்னு எப்படி ஆச்சு, மனசு உடைஞ்சு போயிடுச்சு. என் புருஷன் இறந்து போயிட்டாரு, என்ன காரணம் தெரியாது, ஏதோ ஒரு காரணம். இன்றைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னோட பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வரேன், இந்த பக்கத்து வீட்டு காரி என்னை இப்படி பேசிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு மனசு வேதனையோடு அழுது இருக்கிறாங்க. என்ன நடந்தது, சில மாதங்களுக்கு பிறகு அந்த வீட்டுல அவங்களோட கவனம் இறந்து போயிட்டாராம். சாபம். அப்ப மற்றவர்களை காயப்படுத்தும்படியாக, அவர்கள் வேதனைப்படுத்தும்படியாக நாம் ஏதாவது ஒண்ணு செஞ்சோம்னு சொன்னாக்க அவர்களுடைய வேதனை, குறிப்பாக வயதானவர்கள், அம்மா, பாட்டி, தாத்தா, இப்படிப்பட்டவர்கள் மனதிலே புண்படும்படியாக நம்ம ஏதாவது செய்து, அவங்க சில சமயத்துல பதிலுக்கு பேச மாட்டாங்க, ஆனா உள்ளத்துல என் மகன் பாருங்க, என்னை யாருமே கவனிக்க மாட்டாங்க, இன்னைக்கு நான் தனி மேல இருந்திருக்கிறேன், ஒரு 10 வெள்ளி கேட்டா கொடுக்க மாட்டான், நான் எவ்வளோ பண்ணிருப்பேன். அப்படி பிள்ளைகளை குறித்து அந்த தாயும் தகப்பனும் அந்த வேதனை பட்டாங்கன்னு சொன்னாக்க அது கேட்காம போகணும்னு நினைக்கிறீங்களா? அவங்களுடைய வேதனை என்ன செய்யும், அந்த பிள்ளைகளுக்கு சாபமாய் வந்து இறங்கும். விளங்குதுங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம வயதானவர்கள், மற்றவர்கள் குறிப்பாக வயதானவர்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், இழிவுபடுத்தும்படியாக, அசட்டை பண்ணாதபடிக்கு அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், சந்தோஷப்படுத்தும்படியாக நம்மால முடிந்ததை நம்ம என்ன செய்ய வேண்டும். மூன்றாவதாக சொல்லி தோட முடிக்கிறேன். மூன்றாவது என்னவென்று சொன்னால், மற்றவர்கள் நம்மை ஏளனமாய் பேசுகிற அளவுக்கு நாம் எதுவும் கிரியைகள் செய்யக்கூடாது. நம்ம ஏதாவது செஞ்சிட்ட பிறகு அதனால பாருங்க, இது இருக்கிறான்னு பாருங்க, என்னை இப்படி கஷ்டத்துக்குள்ள ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்படுற அளவுக்கு நம்ம எதுவும் செய்யக்கூடாது. சில பேர் சாமம் விடுறத பார்த்திருப்போம். வேத வசனத்துல ஒரு வசனத்திற்கு நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நினைக்கிறேன், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது அப்படின்ட்டு. அப்படின்னு சொன்னா, ஒரு உதாரணத்துக்கு இவங்க நம்மள சபிக்கிறாங்க, ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல, ஆசீர்வதிப்பது என்று சபிக்காதீங்க, யாருமே நீங்க சபிக்காதீங்க அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஆசீர்வதிக்கிறோம், இவங்க இல்ல, இது நம்ம ஆசீர்வதிக்கிறோம், இவங்க சபிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அது ரெண்டு இப்படி வருமா, ரெண்டு இங்க திரும்ப என்ன செய்யறோம், அப்படியே திரும்ப வந்தபடியா போயிடும். சபிச்சவங்களுக்கு என்ன செய்யும், அவங்களோட சாபம் அவங்க தலைமையில வரும். நம்ம ஆசீர்வதிச்சோம்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் திரும்ப நம்ம மேல வரும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து, வாங்கம்மா, அதனால்தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், யாருமே நம்ம என்ன செய்யக்கூடாது, சபிக்கவே கூடாது. மற்றவங்க நமக்கு ஏதாவது கெடுதி செய்தாலும் நம்ம என்ன சொல்லணும், பரவாயில்ல, God bless you, நீங்க நல்லா இருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். யாரை பார்த்தாலும், தீமை செய்தவங்களும் சரி, நன்மை செய்யறவங்களும் சரி, நம்ம என்ன செய்ய வேண்டும், நீங்க நல்லா இருங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், அப்படிப்பட்ட நல்ல வார்த்தையிலே நாம் பேசி பழக வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு இந்த வயதானவங்கலாம் இப்போ கல்யாணத்துல பாக்குறோம், மற்ற எங்க பார்த்தாலும் அதுல என்ன செய்யறாங்க, கல்யாணம் பண்ணவங்க சரி அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கன்னு சொல்றோம் தானே, பாக்குறோம் தானே எல்லாரும். அவங்க சும்மா நின்றுட்டு நல்லா இரு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப நல்லா இருட்டு அவங்க நல்ல எண்ணத்தோட அது சொல்லுகிற வார்த்தை வேஸ்டா போதுங்களா? கிடையாது. அவங்க சொல்லுகிற வார்த்தை உண்மையான வார்த்தை, நல்லா இரு மகளே, நல்லா இரு மகனே என்று சொல்லும் பொழுது அவங்க சொல்ற அந்த வார்த்தை அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இறங்கும். அப்ப அப்படி சொல்லும் பொழுது பாருங்க, நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை எவ்வளவு முக்கியம் விளங்கிருச்சுங்களா உங்களுக்கு? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, நமக்கு தேவன் இந்த வார்த்தையில சொல்லி இருக்கிறார், இந்த நாவல தான் மரணமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. இந்த வாயிலிருந்து தான் நமக்கு ஆசீர்வாதமும் இருக்குது, சாபமும் இருக்குது. சபித்தால் சாபமாகத்தான் வரும், ஆசீர்வாதத்தை கூறினால் ஆசீர்வாதமா இருக்கும். அங்கே பெற்றோர்கள், நீங்க பிள்ளைகளை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும்.
குறிப்பாக பிள்ளைகள் உள்ளவர்கள் தாய்மார்கள் என்ன செய்யணும்னு சொன்னாக்க, பிள்ளைங்கள் தூங்கின பிறகு ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது அம்மா செஞ்சாதான் நல்லது. பிள்ளைகள் தலை மேல கை வச்சு அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவான பாருங்க, மற்ற லூக்கா 2:58 சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் தேவ தயவிலும் விருத்தி அடைந்தார் என்று. அப்ப அந்த வசனத்தை சொல்லி பிள்ளைகள் தலை மேல கை வைத்து, ஆண்டவரே என்னுடைய பிள்ளையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன், நல்ல சுகத்தோடு நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளாக நல்ல திறமைசாலியாக நன்றாய் சுகத்தோடு நல்ல வளர்ச்சியோடு வளர்ந்து வரும்படியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு தாய் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கும், அந்த வாயின் வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கும், உண்மையா இருக்கும். தாய் அம்மா இந்த பிள்ளைகளுக்கு அரை மனசோடு செய்யவே மாட்டாங்க, உண்மையான தாய் செய்யவே மாட்டாங்க. அப்போ முழு மனசோடு நீங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதமான வார்த்தை பிள்ளைகள் வாழ்க்கையில அப்படியே நடக்கும். பிள்ளைகள் அப்படியே இருப்பார்கள், நீங்க என்ன சொல்றீங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆகவே இன்று நாள் முதற்கொண்டு நீங்க யாரும் செய்யல, நீங்க யாரை பார்த்தாலும் சொல்லுங்க, இந்த கழுத பயலே நாய் பயலே பண்டி பயலே அந்த வார்த்தைகள்லாம் பிள்ளைகளை பார்த்து பேசவே கூடாது. நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆசீர்வதிக்கும். நல்ல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். நல்ல அழகான பாய், ஹேண்ட்ஸம் பாய், பியூட்டிஃபுல் கேர்ள், அப்படி நானுள்ள பிள்ளைகள் என்று சொல்லி இப்படி நம் பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிப்போம். ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களிடத்துல தேவன் எனக்கு உணர்த்தி உங்களிடத்துல சொன்ன வார்த்தை, நாம் சாபத்திலே வாழக்கூடாது. தேவன் நமக்கு வைத்தது என்ன வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளா நாம் வாழ வேண்டும். தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார், ஜீவனை வைத்திருக்கிறார், மரணம் அல்ல. அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதை நம்முடைய வாயினால, இந்த வாயின் வார்த்தையினால, இந்த விஷமுள்ள வாயின் வார்த்தையினாலே நம்ம அதை என்ன செய்யக்கூடாது, அழித்து போடக்கூடாது, இழந்து போகக்கூடாது. சரிங்களா? நாம் அதை எழுந்திருப்போம். இப்பொழுது நாம் எழுந்திருந்து வர்ஷிப் டீம் பாடல்கள் பாடுகிற வேலையில நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னாக்க, கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் யாரும் கண்களை தரக்கூடாது, என்னை கூட பார்க்க வேணாம், ஆண்டவரை நோக்கி பார்த்து, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற சாபமான காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட வேண்டும். இன்னைக்கு நமக்கு முக்கியமான நாள் என்னவென்று சொன்னால், இன்று வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம் இதுவரைக்கும் தவறான வார்த்தைகள், சாபமான வார்த்தைகளை நம்முடைய புருஷனுக்கு எதிராகவோ மனைவிக்கு எதிராகவோ பிள்ளைகளுக்கு எதிராகவோ அல்லது மற்ற யாருக்கு விரோதமா நாம் பேசியிருந்தோம்னு சொன்னாக்க, இந்த நிமிஷத்துல ஆண்டவர் நோக்கி பார்த்து மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் என்னுடைய கணவனுக்கு விரோதமாக, என்னுடைய மனைவிக்கு எதிராக, என்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அல்லது மற்ற யாரும் உங்களுக்கு மனசுல வந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு எதிராக நான் இப்படிப்பட்ட சாபமான வார்த்தைகளை நான் சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு அந்த வார்த்தைகளுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். நான் இதுவரை பேசின எல்லா வார்த்தையிலையும் அகற்றி போட்டு அதற்காக எனக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். எல்லாரும் வாய்களை திறந்து நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி என்னட்டல்ல ஆண்டவரை நோக்கி பார்த்து, இன்றைக்கு இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பேசின வார்த்தை நிமித்தமாக எந்த சாபங்கள் நம்மை பின்தொடர்ந்து வந்திருந்தாலும் அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்னையோடு அகற்றி போட வேண்டும். இன்றைக்கு எல்லாருக்கும் அந்த சாபத்தின் விடுதலை கொடுக்கும்படியாக முதலாவதாக நீங்கள் எல்லாம் தேவனுக்கு அறிக்கையிட்டு அவரிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னை மன்னித்துள்ளும், ஆனால் இந்த நாள் முதற்கொண்டு இனிமேல் என்னுடைய வாயின் மூலமாக நான் சாபமான வார்த்தைகளை, அவிசுவாசமான வார்த்தைகளை நான் அறிக்கை பண்ண மாட்டேன். இந்த நாள் முதற்கொண்டு நான் ஆசீர்வாதம் ஜீவனுள்ள வார்த்தையிலே நான் பேசுவேன் என்று சொல்லிட்டு நீங்கள் ஒரு தீர்மானத்திற்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள். அப்படி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதன் பிறகு நான் உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். முதலாவதாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ண பிறகு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். அதன் பிறகு நம்ம ராபோஜன பந்தி எடுப்போம். ராபோஜன பந்தி முடித்த பிறகு நாம் காணிக்கை எடுப்போம். காணிக்கை எடுத்த பிறகு நாம் ஜெபத்தோடு கூட இந்த நாள் ஆராதனையை நாம் முடிக்கிறோம்.